ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சிங்களா? அப்போ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னுடைய மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பர்மிஷ் பேபியோ ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. முக்கியமாக என் ஹஸ்பண்டோட ஆல் டைம் ஃபேவரட் டிஷ். ஒரு தடவை செஞ்சால் போதும், மறுபடியும் எப்போ செய்வேன்னு கேட்டுகிட்டே இருப்பார். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கீ சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆயில் சூடான உடனே கடுகு, உளுந்து மற்றும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டு பல்லை சேர்த்து பூண்டு லேசாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுதான் இந்த ரைஸுக்கு நல்ல சுவையும் அரோமாவும் கொடுக்கும். கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா சேர்க்குறது நல்ல ரைஸ்க்கு ஒரு அருமையான மனமும் சுவையும் கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்னோடய மாமியார் கைப்பக்குவத்தில் கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். அந்த சுவை இன்னும் மாறவே இல்லை. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம மிஸ்டர் காம்லி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணுங்கள். 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பெரிய தக்காளி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி மற்றும் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா வேக வச்ச காஞ்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. பட்டாணியை வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். மசாலாவோட பட்டாணியை நல்லா கலந்து 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் சூடாக வேக வச்ச சாதத்தை சேர்த்து மெதுவாக கலந்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலரும் மனமும் சுவையும் எல்லாம் சேர்ந்து இப்போது ஒரு அருமையான பர்மிஷ் பேபியோ ரைஸாக மாறிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. எல்லாம் நல்லா கலந்த அப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பர்மிஷ் பேபியோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் காம்லி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.